இது தேவையான உப்பு எல்லாம் போட்டு பிசைஞ்சு வைக்க போகிறேன் வறுக்கிறதுக்கு. அவ்வளோதான். இதை போட்டு பிசைஞ்சு எல்லாமே. ஹாய்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி, என் ஃப்ரெண்டு வந்திருக்கா. அவளுக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். பாருங்கள், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகா, ஆல் கரம் மசாலா, ஆனியன். நான் பேசுறதுலாம் கேக்குமோ? அச்சோ. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் மட்டன் சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றான்னு என்னோட ஸ்டைல்ல பாருங்க. வெயிட் பண்ணுங்க. இப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊத்த போறோம். இல்ல பொண்ணுமா, நீங்க கோடி கீழே உந்துறாதுல. ஆன் பண்ணிட்டேன். சொல்லுங்கடா, என்னதெல்லாம் வச்சிருக்கீங்க கையில? இங்க மலர் மேடம் வந்து கரண்டியோட வந்துட்டாங்க. இப்ப இலையே போட போறோம். இலை, ஆல் கரம் மசாலா போட்டு எண்ணெயில போடுறோம். ஓகே, வெங்காயம் போட போறோம். பார்த்தீங்கன்னா நல்லா நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். நல்லாயிருக்கும். ஒரு 1.5 கிலோ சிக்கனுக்கு வந்து நான் மஞ்சள் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை விட என்னன்னா, உன்னைய வந்து இந்த டியூலிப் ஃபெஸ்டிவலில் நம்ம பார்த்து ஆடணும்ல ஆட்டம், அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியுமா? அதில் வந்து ஓடி பிடிச்சி விளாண்டது, நம்மளோட மலரும் நினைவுகள். அதாவது என்னன்னா, அது டியூலிப் ஃபெஸ்டிவல், அந்த கேன்பரா அதில் மீட் பண்ணோம்ல. இல்லை, அங்கே மீட் பண்ணல, ஏதோ மெடிடேஷன்ல தான் மீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா? ஆமா, ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து மெடிடேஷன் இதுல தான் மீட் பண்ணோம். உங்க வீட்டுக்காரர் தான் எங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஆனா நாங்க தான் பயங்கரமா இப்ப க்ளோஸ் ஆயிட்டோம். ஆமா, அதுவும் மலர் மேடம் மாதிரி பிரியாணி எக்ஸ்பர்ட் யாருமே இருக்க முடியாது. யாரெல்லாம் வந்து விருப்பப்படுறீங்களோ அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுங்க. நான் கேரண்டி 100% கேரண்டி கொடுக்குறேன். அவ்வளோ அருமையாக சமைப்பாங்க. அதுலேயே அன்பு, பாசம் எல்லாத்தையும் போட்டு செய்வாங்களா. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்மைலிங் பியூட்டி குயினை வந்து பார்க்க முடியாது. என்னையே என்ன பண்ணணும்? வீட்டுல ஒரு நாள் வந்தப்போ அம்மா இருந்தாங்க. தம்பி ஃபர்ஸ்ட் ஸ்வீட் வந்தப்போ உங்க வீட்டுக்கு, அப்போ ஒரு பிரியாணி பண்ணல. அப்போ அது வெஜ் புலாவு. ஆமா, பீஸ் புலாவு. ஆமா, அது உன் ஆளுக்கு ரொம்ப பிடிக்குமே. அதெல்லாம் வந்து ஓம் பிரியாணி அளவுக்குலாம் கிடையாது. ஏன் பிரியாணி வந்து இப்போ ஓம் பிரியாணியை பத்தி பேச சொன்னா என் பிரியாணியை பத்தி பேசிட்டு இருக்கிற. அது உன் ஆளுக்கு பிடிக்கும். அது தனியா நாங்க ஸ்பெஷலா உன் ஆளுக்காக நாங்க பண்ணி கொடுப்போம். உங்க அத்தானை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மலர் சமைக்கிற பிரியாணியை விட அவர் பண்ற பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவரோட கைப்பு பக்குவம் மாதிரி வரவே வராது. ஆமா, அதுவும் வேற. என் வீட்டுக்காரர் வந்து அவரை வந்து இது ரோல் மாடலா எடுத்துட்டு என்னமோ பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணி எனக்கு வந்து பிரியாணிக்கு பதிலா அது வந்து பருப்பு சாதமா நான் வந்து நொந்து போ. இந்த உலகத்துல வந்து நடமாடும் தெய்வம்னா எங்க அத்தான் தான் எனக்கு. எனக்கு சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு லவ். ஆமா, எல்லாமே. அதாவது ஒரு குழந்தைக்கு இந்த நடக்க அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க, எப்படி நடக்கிறது, எப்படி பேசுறதுன்னு. ஆனால் எங்கள் அத்தா வந்து எல்லாமே அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. நடக்கிறது, பேசுறது, 4 பேர்த்த எப்படி பழகிறது வந்து அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் தான். ஆமாம், எல்லாம் கை தட்டுங்கப்பா. அதுக்கெல்லாம் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவியை விட கணவன். அதுக்கு வந்து மலர் மணி அவர்களை சொல்லலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி விட்டது. ஆமா, தக்காளி போட்டுக்குவோம்.
தக்காளி பார்க்க செம்மையாக இருக்கும். நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தக்காளி. இப்போ இந்த வெயில் காலத்து நல்லா கிடைக்கும்ல. வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்துக்குவோம் இல்லை? ஆமாம், வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்து, ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாவுக்கு பார்த்து. ஆமாம், அடிக்கடி பார்க்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு உள்ள அன்பு வந்து எப்போவுமே அது மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், எப்போ வருஷத்துக்கு ஒரு முறை இடையில வந்து ஒரு வாட்டி பேசிக்குவோம். அப்புறம் வந்து 2 பேருக்கும் இது வந்துடும், பாசம் போராட்டம் அதிகமாகிடும். அப்புறம் உடனே வெயிட் பண்ணிடுறது. ஆமாம், நான் இந்த திருத்துலேயும் நீங்கள் வட திருத்துல இருந்து எங்கே மீட் பண்ணுறது எந்த எதிர்பார்த்துங்களா அவருக்கு இல்லையா? அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. எந்த எதிர்பார்க்க முடியாது. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னா அதான். என்கிட்ட சொன்னா நடக்கும் ஒரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்து என்கிட்ட சொல்லிடல எல்லாத்தையும். வேற விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் அது மலர்கிட்ட சொன்னா அது ஒரு ராசி நம்மளுக்கு. அதனால லக்கி சாம் மலர். நான் மலர் கொடுத்த மிக்சரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். மலரோட மிக்சர் மாதிரி வரவே வராது. தீபாவளிக்கு வந்து அவங்க கொடுத்த ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் தான் நாங்கள் அங்கே போய் சொன்னோன்னே எல்லாரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது என்னது, இது இந்த அளவுக்கு நல்லாயிருக்கு டேஸ்ட்டு அப்படின்ட்டு. அதனால் மலர் மேடமோட கைப்பக்குவம் வந்து யாரையுமே வந்து இது பண்ண முடியாது. சொல்லு. தக்காளி நான் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சீரகத்தண்ணி பேஸ்ட் போட போகிறோம். ஓகேவா? நல்லா வணங்கட்டும். வணக்கம். இப்போ பார்க்குறீங்க என்னன்னா சட்டி இது பண்ண முடியல, கிண்ட முடியல, ஹைட் அதிகமாக இருக்குது. அதனால் சட்டியை மாற்றிட்டோம். யாருக்கு உடனே போய் செஞ்சு கொடுத்தாருணும். அதுதானே செஞ்சுட்டு தான் ஒரு வேலை பார்ப்போம். வெங்காயம் தக்காளி போட்டாச்சு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்தது மலர் மேடம் கொஞ்சோண்டு மட்டன் மசாலா இல்லையா, கொஞ்சமாக கரம் மசாலா. என்னங்க நீங்கள் விளாண்டுட்டு இருக்கீங்க? தண்ணி கொதிச்சோன்னா அரிசியை போடுறீங்களா? ஆமாம், அரிசி கொதிச்சு எனக்கு கஷ்டமாக இருக்குடி. எவ்வளோ நேரம் ஊற வச்சுக்கணும்? அரை மணி நேரம் ஊற வச்சா போதும்னு நினைக்கிறேன். தெரியலையே. சிக்கனை போட்டாச்சா? சிக்கனை போய் போட்டாச்சு. இது இன்னும் தமிழ் கட்ட வந்து தான். இந்த பெரிய பாத்திரம் இருந்ததுன்னா சூரக்குட்டி சூரப்பில்லை, அந்த பாத்திரம் இருந்துச்சுன்னா பெரிய பாத்திரம் கரெக்டாக இருந்திருக்கும். பிள்ளை எண்டிங் போடணும். எண்டிங் தான் அப்படியே தம் கட்ட வேண்டியதான். ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி புதினா போட்டாச்சு. ஆமாம், பாத்திரம் பத்தலை, போதும்னு. 1 2 3 கோ. சொல்லு. பாருங்க, சிக்கன் பிரியாணி என்னோட ஸ்டைலில் நான் பண்ணிட்டேன். எங்கள் அத்தா பண்ணுற பிரியாணியோட என் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கவே செமையாக இருக்கு. செம்மையாக இருக்கு. இப்போலாம் சாப்பிடுவோன்னு இருக்கு. சூப்பர் தான். டிஷ்ஷுக்கு எங்களுக்கு இது ஃபிஷ் ஃப்ரை. லேட்டர். ஆமாம், வெயிட் பண்ணுங்க. 3 பேருக்கு 3 முட்டை போகுது. பாருங்க, செம்மையாக இருக்குல்ல? பாருங்க என்ன பார்த்து இப்பயே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் சொல்லுவோம். இப்படிதான் இருக்கு, சூப்பராக இருக்கு. அதுவும் இந்த முட்டை, இந்த ஃபிஷ் ஃப்ரையு, ஒரு தயிர் பச்சடியோட சூப்பராக பண்ணியிருக்கா. அதுவும் அந்த மசாலா எல்லாமே, உப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு. என்னடா குட்டி, எப்படி இருக்கு சொல்லு. காரம் இல்லைல்ல, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ.